மத்திய கிழக்குல பதற்றம் அதிகமாயிட்டு இருக்கு. இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா, இதனால கேஸ் விலையும், எண்ணெய் விலையும் அதிகமா உயரப் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எண்ணெய் விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து நம்மளுடைய பெட்ரோல், டீசல் விலைகள்லாம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபுதாபில இருக்க ஹப்ஷான் கேஸ் ஹப் பக்கத்துல வந்து ஏவுகணை தாக்குதலினுடைய ஒரு சில விஷயங்கள்லாம், அதாவது ஒரு சில பார்ட்ஸ் வந்து அங்க விழுந்திருக்கு அப்படிங்கிறதுனால உடனடியா வந்து இந்த கேஸை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து இந்த கேஸ் ஹப்பை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து செயல்படாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஏதாவது தாக்குதல் கொஞ்சம் பெருசாயிட போகுது அப்படின்ட்டு, இல்ல பக்கத்தில் நடந்த தாக்குதல்னால ஏதாவது பாதிப்புகள் வந்து இந்த ஹப்ல நடந்துற போகுது அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையா அபுதாபில இந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லா அமைப்புகள் வந்து ஹெஸ்புல்லாவோட சேர்ந்து ஒரு சில அமைப்புகள் வந்து இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இந்த தாக்குதல்கள் நடத்திருக்கணும் சொல்லியிருக்கு. கேஸ்க்காக ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். இண்டக்ஷனுக்கு மாறி அதுக்கான விஷயங்களை வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த கேஸ் ஹப்ல உற்பத்தி பண்ற விஷயங்களை நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால உயரப்போகுதுன்னு வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பெட்ரோல், டீசல் விலையும் சரி, கேஸ் விலையும் சரி அதிகமா உயரும்னு ஒரு சில கணிப்புகள் சொல்லிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து கச்சா எண்ணெய் பேரல்கள் வந்து $108 வந்து உயர்ந்திருக்கு. 110க்கு மேல போனா வந்து பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தலாம்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இன்னும் வந்து $2 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா போதும், பெட்ரோல், டீசல் விலையானது உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தகவல்கள் வெளியாகிருக்கு.